ஆளுநர் என்ன சொல்றாரு, நீங்க அந்த இருமொழி கொள்கையாலும் அந்த மற்ற மாநில மொழிகளை கற்கும் சூழ்நிலையிலேயே மறைமுகமாக இப்போது உள்ள இந்த அரசுகளும் அரசியல் கட்சிகளும் தடுக்கின்றன என்று அவர் கூறுகிறார். அந்த புரிதல் சரியா? இன்னும் ஒரு அல்லையா கண்ணையா, அது இன்னும் ஒரு படி மேல போய் தவறுதலாக ஒரு மொழி போரை தொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. மொழி போர்னு சொல்றாரு. அதாவது அந்த அளவுக்கு அவர் கூர்மைப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களின் இந்த நம்முடைய இருமொழி கொள்கையை ஆங்கிலமும் தாய்மொழியாம் தமிழையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கற்று தருகிறது. அதுலதான் நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை ஐயா இருந்தாலும், சிவன் ஐயாவா இருந்தாலும், அப்துல் கலாம் ஐயாவா இருந்தாலும், இந்தியாவினுடைய முன்னணி நிறுவனங்களில் இருக்கிற இந்தியாவை வழிநடத்துகிற ஆட்சி துறைகள், அரசியல் துறைகள் அனைத்திலுமே சிறந்து விளங்குகிறவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான். ஆகவே அப்படி இருமொழி கொள்கையில் பயின்று இந்தியாவிற்கு வழிகாட்டியாக தலைமை நிர்வாகத்திலிருந்து அறிவு சார்ந்து இந்த 140 கோடி மக்களை ஆளுகிற அதிகாரிகள் இருமொழி கொள்கையில் நம்முடைய தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். அதே மாதிரி நீ இப்ப அதற்கு அடுத்து சர்வதேச அளவில், உலக அளவில், அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளில முன்னணி நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளாக இருந்து பணியாற்றுகிறார்கள். பல்வேறு மருத்துவமனைகளில் தலை சிறந்த மருத்துவர்களாக உலகளவில் சிறந்து விளங்குபவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளியில் பயின்றவர்கள், அதாவது இருமொழி கொள்கையில் பயின்றவர்கள். ஆகவே தமிழும் ஆங்கிலமும் உலகத்தின் தலை சிறந்த நிர்வாகவியலை உலகத்திற்கு சேவையாற்றுவதில் நம்முடைய கல்வி முறைதான், இந்த தமிழ்நாட்டினுடைய கல்வி முறைதான் உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதனால் இந்த தமிழர்கள் இப்படி தன்மானத்தோடு சுயமரியாதையோடு அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருவதை பொறுக்க முடியாமல் ஒரு வடநாட்டு ஆளுநர், ஒரு இந்திக்கார ஆர்.என். ரவி ஒரு பொறாமையால், காழ்ப்புணர்ச்சியால் வடமாநிலங்களிலே இந்தியிலே கல்வி கற்றால் அவர்கள் இந்தியாவிலேயே கூட வேலை வாய்ப்பு இல்லாமல் மிகப்பெரிய கல்வி அறிவை, பள்ளி கல்வியை அல்லது உயர்கல்வி, அதுல கல்லூரி கல்வி அல்லது பல்கலைக்கழக ஆட்சி கல்வி வரை இந்தி படிக்கிற மாநிலங்களிலே, குறிப்பாக மத்திய பிரதேசத்திலே, பீகாரிலே, உத்தரப்பிரதேசத்திலோ, உத்தரகாண்டிலோ, சத்தீஸ்கரோ, ஜார்க்கண்டிலோ இவர்களால் அந்த தாய்மொழியில் படித்து கூட எந்த நிர்வாக நிலையிலும் உயர முடியாத ஒரு கல்வி முறையை வடநாட்டு இந்திக்காரர்கள், இந்திய ஆளுகிற அரசு அப்படி ஒரு தவறான அங்க கல்வி முறையை வைத்திருக்கிறார்கள். அதுல குறிப்பா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல தான் இது பெரிய பிற்போக்கு அரசியல், பிற்போக்கு கல்வி முறை, பாடத்திட்டங்கள் அங்க இருக்கிறது. அங்க குறிப்பா நீங்க ராமாயணம், மகாபாரதம், ஜெய் ஸ்ரீராம், அப்புறம் கும்பமேளா, முழுக்க முழுக்க பூரா இது மாதிரியான இதிகாசங்களிலும் புராணங்களிலும் அந்த மக்களை முடக்கி வைத்து அங்கிருக்க உயர் சாதி பிராமண சமுதாயத்தினர்கள் அவர்கள் மட்டும் கல்வி கற்றுக்கொண்டு ஏனைய 90 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, பட்டியல் சமூக மக்களை, இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களை அங்கு அவர்கள் கல்வி அறிவு பெறாமல் இப்பொழுதும் மனிதர்களை விடும் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக அந்த இந்தி பேசுகிற அப்பாவி இந்து மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் அது திட்டமிட்டு முடக்கி வைத்திருக்கிறது, அவர்களுடைய உழைப்பை சுரண்டுகிறது. அப்பதான் நீங்க தமிழ்நாட்டுக்கு பீகார்ல இருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல இங்க பல்வேறு உடல் உழைப்பு தொழிலாளிகளாக தமிழ்நாட்டில் இவர் சொல்ற ஹரியானாவில இருந்து கூட வந்துடுறாங்க. அப்ப நீங்க தமிழ்நாடு தான் ஐரோப்பாவுக்கு, அமெரிக்காவுக்கு இணையாக தமிழ்நாடு இன்னைக்கு செழித்து வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த இருமொழி கொள்கைதான். நாம் இந்தியை அது அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலே, காங்கிரஸ் ஆட்சியிலே, பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஐயா காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய மொழிப்போரை நடத்தி நாம் வேற அந்நிய மொழிகளை இங்கு திணிப்பதற்கு நாம் அனுமதிக்காம தடுத்து வைத்தோம். அதுல பல பேர் நம்முடைய தமிழர்கள் இன்னுயிரை தந்து மொழிப்போருக்காக உயிரை தந்த உலகத்தில் ஒரே ஒரு இனம், அதுதான் நம்முடைய தமிழ் இனம், தமிழர்கள் தான். அப்ப தாய்மொழியாம் தமிழை காக்க தன் இன்னுயிரையே தந்து இந்த மொழியை காத்த மண்ணில் இந்தி மொழியை, வடநாட்டு மொழியை திணிப்புக்கு ஆர்.என். ரவி திட்டமிடுகிறார், முயற்சிக்கிறார். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கொண்டு தமிழ் மண்ணில் குறிப்பாக தென் தமிழ்நாடு, அதாவது 3 சங்கங்களை வைத்து 4ஆம் சங்கத்தை அமைத்த ராமநாதபுரம் மகாராஜா சேதுபதி மன்னரோட அந்த தமிழ் சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்த்த மண்ணில போய் நெல்லையில ஆளுநர் இருமொழி கொள்கைக்கு எதிராக இந்தி, அதாவது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசுகிறார். இதெல்லாம் நீங்க பாஜக மோடி அரசு இருக்கிற அந்த அதிகார தோற்றத்துல நம்பிக்கையில ஆளுநர் ரவி இப்படி பேசுகிறார். இதை தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி பேரும் இந்த கருத்தை நாம் ஏற்க கூடாது. மும்மொழி என்பது அவர்கள் இந்தியை திணித்து, சமஸ்கிருதத்தை திணித்து
நம்முடைய தொன்மை வாய்ந்த கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய உலகின் மூத்த மொழியாக இருக்கிற நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலக மானுட சமூகத்திற்கு அறிவை பாய்ச்சிய திருக்குறள், அதிலிருந்து அவை பிராட்டியிலிருந்து நமக்கு கணியன் பூங்குன்றனிலிருந்து உலக மானுட சமூகத்திற்காக பேசிய ஒப்பற்ற இலக்கியங்களை இலக்கணங்களை தந்த ஒரே மண் நம்முடைய தமிழ் மண் தான், தமிழ்நாடு தான், தமிழ் மொழி தான். ஆகவே இந்த தமிழ் மொழிதான் நாம் இங்கு தாய்மொழி தான் இங்கு கற்றுக் கொடுக்கப்படும். தொடர்புக்காக ஆங்கில மொழியை நாம் கற்றுத்தர்றோம். அதாவது இன்னைக்கு அது உலகத்துல நம்ம ஐரோப்பியர்களை விட ஒரு படி மேல போயிருவோம். நம்ம இந்த நிலை நீடித்தால் இந்தியாவில் உயர்கல்வி கற்போர்களுடைய எண்ணிக்கை இத்தநாட்டில்தான் முதன் மாநிலமாக இருக்கிறது. அது இவர்களெல்லாம் வெறும் 16, 18, 20 விழுக்காடு தான் இருக்காங்க எல்லாம். அப்ப நீங்க பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல மோடி ஒரு சாமியார் ஆளுகிற இடத்துல இவங்கெல்லாம் கும்பமேளாவில் போய் அறிவியல் கல்வியை கற்பதற்கு மாறாக ஆன்மீக கல்வியை இவர்கள் போதிக்கிறார்கள். குறிப்பா இதிகாசங்களை, புராணங்களை, கட்டுக்கதைகளை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை கட்டுறாங்க. அதாவது நீங்க அந்த கும்பமேளாவில் பாத்தீங்கன்னா ஒரு பெண் மனைவி, குழந்தை பெண், ஒரு பெண் தன்னுடைய கணவன் அந்த கும்பமேளாவில் வர முடியல, வாட்ஸ்அப்ல செல்போன்ல கும்பமேளத்துல அதை நினைச்சு மேல வர்றாங்கன்னா எவ்வளவு பாவ அறியாமையில் இந்த மக்களை இந்த அரசு வழிநடத்துகிறது என்பதற்கு அதுதான் சான்று. ஆகவே அப்படிப்பட்ட இந்த தாழ்நிலைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை தரம் தாழ்த்துவதற்கு தான் ஆர்.என். ரவி மோடி முயற்சிக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் ஆர்.என். ரவியை புறக்கணிப்பார்கள், அந்த கருத்தை புறக்கணிப்பார்கள். உலகத்தில் தமிழன் ஒரு உயிர் இருக்கிறவரை, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை இருமொழி கொள்கை தான் இங்கு பாதுகாக்கப்படும். மும்மொழி கொள்கையை நாம் ஏற்க முடியாது.